Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் எபிசோட் நம்பர் 37 ட்ரேடிங் சைக்காலஜியில் பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுறதுக்கு பேஷன்ஸ் அப்படின்றது எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பேஷன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்றதுக்கான காமன் சினாரியோஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பேஷன்ஸை இன்னும் வளர்த்துக்கிறதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் டு பேஷன்ஸ் இன் ட்ரேடிங். அதாவது ட்ரேடிங்கில் பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பேஷன்ஸ் ஏன் தேவைன்றது நமக்கு புரிஞ்சுருங்க. மெயினாக நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு க்ரோத் வேணும்னா பேஷன்ஸ் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி அந்த பேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லாமல் இம்பல்சிவ் டிசிஷன்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு ப்ராப்பராக ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அந்த ட்ரேடிங்கில் வரக்கூடிய ப்ராஃபிட், அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட ப்ராக்ரஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த ப்ராக்ரஸ் மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னா, உங்களுடைய என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ், மேபி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ட்ரேடிங் சக்ஸஸில் எந்த மாதிரியான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அவாய்டிங் ஓவர் ட்ரேடிங். அதாவது என்னென்னா, சிம்பிளாக ஓரளவு கண்டினியூஸாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்னாலேயோ அல்லது கண்டினியூஸாக வரக்கூடிய லாஸ்னாலேயோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை இம்பேக்ட் பண்ணுறதுனால நீங்கள் கண்டினியூஸாக ட்ரேட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, பேஷன்ஸ் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டாப் ஆகிடும். அடுத்த விஷயம் பெட்டர் டிசிஷன் மேக்கிங். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ப்ராப்பர் மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிக் பண்ணி ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி மட்டும் எடுக்கிற அளவுக்கு உங்களை ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாற்றிடும். அடுத்த விஷயம் என்னென்னா, அந்த பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பயம், பேராசை, அந்த ஃபியர் அண்ட் க்ரீட், ஃபோமோ இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணிடும். எதனாலேனா அந்த பேஷன்ஸ் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்றப்போ அந்த எமோஷன் ரியாக்ஷன் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு அந்த காம்னஸ் ட்ரேடிங்கில் வந்துடும். அடுத்த விஷயம் ட்ரேடிங்கில் பேஷன்ஸுக்கு தேவையான காமன் சினாரியோஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பரான செட்டப் வச்சுக்கணும். அந்த செட்டப்புக்கு ஐடியலாக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்கில் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் அப்படின்றது வந்துடும். அது எப்படின்னா, ஒரு பிளான், அந்த பிளானில் நான் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் வச்சுருக்கேன். அந்த மாடலில் எனக்கு மார்க்கெட் கண்டிஷன் இருக்கும்போது மட்டும் நான் ட்ரேட் போடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நீங்கள் வளர்த்துக்கணும் உங்கள் ட்ரேடிங் பிளான் மூலயமா. அடுத்தது ஒரு ப்ராப்பராக கிடைக்கக்கூடிய வின்னிங் பொசிஷனை எர்லியாக க்ளோஸ் பண்ணாத அளவுக்கு, அது வந்து சப்போஸ் அது நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட் இப்போ ஒரு நம்ம ஒரு 1:10 வச்சுருக்கோம், அது 1:7 போயிட்டு இப்போ கரண்ட்டாக 1:3 ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா கூட உங்கள் ட்ரேடிங் பிளான் மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால கரண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த 1:3 ஓடிக்கிட்டு இருக்க அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் அந்த பேஷன்ஸ் அப்படின்றதுக்கான ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் நமக்கு மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து லாஸ் வரும். அந்த லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியை வளர்த்துக்கணும். அடுத்தது என்னென்னா, மார்க்கெட் வலட்டாலிட்டியில் அந்த சாப்பி மார்க்கெட்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, கன்சால்டேஷன், ரேஞ்ச் பவுண்ட், ஏதோ ஒன்று கிளியர் டைரக்ஷன் இல்லாத டைமில் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அடுத்தது அந்த லாஸுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி எழுந்து வரீங்க, அது வந்து உங்களுடைய பேஷன்ஸ். ஜஸ்ட்டு எமோஷ்னலாக
அந்த சப்போஸ் லாஸ் ஆன ட்ரேடை பற்றி ஓவராக ரிசர்ச் பண்ணுறது அல்லது அந்த ட்ரேடை ரிக்கவர் பண்ணணுங்கிற மைண்ட் செட் எல்லாத்தையும் விட்டுட்டு ரைட்ஸ் நாம் செஞ்சோம், அதனால் இது லாஸ் வந்துருச்சு, தப்பு இல்லை. நம்ம இதை விட்டுட்டு நம்ம செட்டப் என்ன, நம்ம பிளான் என்ன, அடுத்து நம்ம அந்த பிளானுக்கு வெயிட் பண்ணணும். இந்த லாஸ் அப்படின்றது போயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இது நம்ம ஒரு அஃபோர்டபுள் லாஸ் தான் எடுத்துருக்குறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உங்கள் ட்ரேடிங் பிளானை வளர்த்துக்கணும். அடுத்து அந்த பேஷன்ஸை நாம் இன்னும் எப்படி க்ரோ பண்ணிக்கலாம், அது எப்படி இன்னும் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோல் அண்ட் பிளான் அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்கணுங்க. அதாவது என்ட்ரி மாடல், நான் இந்த கண்டிஷன் இருந்தால் தான் என்ட்ரி எடுப்பேன், என்னுடைய என்ட்ரி இப்படி தான் இருக்கும், என்னுடைய எக்ஸிட் இந்த லெவல் அண்ட் என்னுடைய டார்கெட் பாயிண்ட் இந்த லெவல் அப்படின்ற விஷயத்தை பற்றி ப்ராப்பர் பிளானோட நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே போகணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அதை கம்ப்ளீட்டாக ஜர்னல் பண்ணுற டிசிப்ளினை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, அந்த சின்ன சின்னதாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற அல்லது அந்த சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய மேலே கீழே நடக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்டை விட்டுட்டு ஒரு லாங் டேர்ம் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது அந்த பேஷன்ஸ் அப்படின்றது இன்னும் வரும். அதே மாதிரி ப்ராக்டிஸ் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு சம்திங் எல்லாருமே சொல்லுவாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னே டீப் ப்ரீத் எடுங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எனர்ஜியாக இருக்கும், மெடிடேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. பட் ஒரு பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் மைண்டு சம்மந்தப்பட்டது. அப்போது அதுக்கு நீங்கள் செய்கிறது ட்ரேடிங். அப்போது அந்த ட்ரேடிங் சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை காமாக வச்சுக்கிறதுக்கு அந்த கண்டிஷனுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும், அந்த எமோஷ்னல் ஸ்விங் வரும் இல்லையா, அப்போது நீங்கள் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது உங்களுடைய பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னால் கொடுக்கக்கூடிய அட்வைஸ். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை படிங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணி அதில் கான்ஃபிடென்ஸ் வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி லிமிட் மார்க்கெட் எக்ஸ்போஷர் அப்படின்னா, கம்ப்ளீட் 24 hours சார்ட்லேயே உட்காந்துருக்கணும். நான் ஒரு 1 minute சார்ட்டை வச்சு மார்க்கெட் நடக்கக்கூடிய, இப்போ எக்ஸாம்பிள் நிஃப்டி காலையில் 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா 3:30 வரைக்கும் எல்லா கேண்டிலும் பார்க்கணுன்ற மைண்ட் செட் வச்சுக்க வேண்டாம். இந்த விஷயம் எப்போ உங்களுக்கு நடக்கும்னா, ப்ராப்பர் ட்ரேடிங் பிளான் இல்லைன்னா நடக்கும். ஸோ உங்கள் ட்ரேடிங் பிளான் படி அந்த லெவல்ஸில் அலாட் போட்டு வச்சுட்டு அந்த கண்டிஷன் வரும்போது மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உண்மையிலுமே பொறுமையாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்கன்றது அர்த்தம். அதே மாதிரி வெயிட் ஃபார் த கன்ஃபர்மேஷன். உங்கள் டெக்னிக்கல்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் நீங்கள் எதை யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் டைரெக்ஷனுக்கு ட்ரேட் போடுறதுக்கான ஸ்ட்ராங் சிக்னல்னு உங்கள் ட்ரேடிங் பிளானில் என்ன வச்சுருக்கிறீங்களோ அந்த விஷயம் மார்க்கெட்டில் நடக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமையாக நீங்கள் இருக்கணும். அடுத்தது ஃபோக்கஸ் ஆன் ப்ராசஸ் ஓவர் ரிசல்ட்ஸ் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்கிரிப்டில் இந்த பிளான் எனக்கு ப்ராப்பரான சக்ஸஸ் கொடுக்குது, அந்த சக்ஸஸில் நான் ஒரு சில லாஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் உங்களோட ப்ராசஸில் எந்த விதமான பிரச்சனையும் உங்கள் ரிசல்ட்டை பார்த்து வராத அளவுக்கு எமோஷனலாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டிங்கன்னா பேஷன்ஸ் அப்படின்றது ட்ரேடிங்கில் வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த ப்ராப்ளமோ அல்லது எந்த விதமான நெகட்டிவிட்டியும் இல்லாமல் ப்ராப்பரான ப்ரொஃபஷனல் ட்ரேடராக உங்களால் ஆக முடியும். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 38. இது வரைக்கும் நாம் பார்த்த கம்ப்ளீட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து லாஸ்ட் வீடியோ வரைக்குமான விஷயங்களை வச்சு ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பிளான் ஒரு ட்ரேடர் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 38 பார்க்கலாம்.